ஒரு சின்ன உதாரணம், அலையன்ஸ் வந்தது நாடாளுமன்றத்துல பிஜேபியோட மத்த கட்சியோட. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போய் நிக்கிறாங்க, மதிக்கிறது இல்லைங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க. எத்தனை மாவட்ட செயலர் என்கிட்ட போன்ன்றீங்க, ஆனா மதிக்கவே மாட்டேன்றாங்கண்ணா, கூப்பிடவே மாட்டேன்றாங்க. அவன் மதிக்கலாம் போறான், தோத்து போறான், நீ வீட்டுக்கு போன்னு சொல்றது நானு. நீ ஏன் போய் அங்க நிக்கிற, அவங்ககிட்ட போய் நம்ம தன்மானத்தை விட்டுட்டு அவர் தான் அலையன்ஸ் கொடுத்துட்டாரு, தேவையில்லை நமக்குன்னு. ஆகவே எடப்பாடி பழனிசாமி இவரோடு இருப்பவர்களை எப்படி நடத்த போகிறார் என்பதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அவர் போய் சேர்றது சேராது, இது உண்மையா பொய்யாலாம் வரல. சப்போஸ் நடந்தா இது போன்ற ஒரு விளைவு ஏற்படுமையானால் அது ரொம்ப பேரை பாதிச்சிடும். அதாவது ஒரு கட்டத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, 300 to 400 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தார்கள். இவர் இந்த ஸ்டார்ட் எங்களோட வச்சு போராட்டத்தை நடத்துறப்போ ஒருத்தர் தான் ராஜவேலு. இன்னைக்கு பல உண்மைகளை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒருத்தர் தான், ஒரு முன்னாள் அமைச்சர். ஆனா பேசியாச்சுண்ணே, ஆனா முடிஞ்சிருச்சுண்ணே, பழனிசாமி ஒத்துக்கிட்டாருண்ணே, நாளைக்கு முடிஞ்சிருண்ணே, அண்ணா இதை பண்ணாதீங்கண்ணே, போராட்டம் நடத்தாதீங்கண்ணே, பொதுக்கூட்டம் நடத்தாதீங்கண்ணே, ஆனா எதுவுமே வேணாண்ணே, நாளைக்கு முடிஞ்சிருச்சுண்ணே, நாளைக்கு காலையில பேசிடுவாங்கண்ணே, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட போய் ஏமாத்திட்டான்னு சொன்னா பழியர் நடிக்க வருவாராம், ஏமாந்துட்டேன்னு சொல்றான்னு வரான். அது மாதிரி அவர் ஏமாற்றப்பட்டார் என்பதுதான் நான் பார்க்கின்ற ஓபிஎஸ் என்கின்ற தலைவர். ஆகவே அவர் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து எவ்வளவு பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க நான் வெளியில போனோன்னு வேற கட்சிக்கு போறேன்னு. அவரை விட்டு பிரியும் போது சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தேன். எனக்கு தன்மானம் இருக்கு சார், எனக்கு உணர்வு இருக்கு, எனக்கு தெரிஞ்சதுலாம் தந்தை பெரியார், எனக்கு பேரறிஞர் அண்ணா, கொள்கைகள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு, எனக்கு உயிர், 2 கண்களும் தலைவரும் அம்மாவும். என்னத்துக்கு சார் இது நமக்கு? என்ன இனிமேல் அப்படியே பதவிக்கு வந்து அதை பண்ணி இதை பண்ணி, அது இல்ல. நம்ம கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது. குறிப்பாக பக்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் புறக்கணிக்கவே கூடாது. அவர்கள்தான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறதுக்கு அவங்க தான் காரணம்.